எந்த இல்லத்தில் விஷ்ணு சகஸ்ரநாமம் ஒலிக்கப்படுகிறதோ அந்த இல்லத்தில் குறையொன்றும் இல்லை கோவிந்தா. இந்த பெருமாளுடைய ஒவ்வொரு திருநாமத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு என்றாலும் கூட இந்த குகாய நம என்றால் உடனிருந்து காப்பது என்பது பொருள். அன்புக்குரியவர்களே, விஷ்ணு சகஸ்ரநாமம் நான் உங்கள்கிட்ட பணிந்து சொல்லுவேன். ஒவ்வொரு நாளும் அதிகாலை பொழுதும் மாலை நேரமும் எந்த இல்லத்தில் விஷ்ணு சகஸ்ரநாமம் ஒலிக்கப்படுகிறதோ அந்த இல்லத்தில் குறையொன்றும் இல்லை கோவிந்தா. அவனுடைய நாமத்தை துதிப்பது, அவனுடைய நாமத்தை கேட்பது, அவனுடைய நாமத்தை சொல்வதுதான் ஆனந்தத்தின் ஆனந்தம். கிருஷ்ண பிரேமியில் தொடங்கி இன்றைய வேலுக்குடி வரைக்கும் நாராயணனுடைய நாமத்தை எத்தனையோ பேர் சொன்னாலும் கூட என்னுடைய அருமை இளவல் மருத்துவ படிப்பையும் ஒதுக்கி வைத்துவிட்டு மக்கள் பணியை செய்யக்கூடிய டாக்டர் உவே வெங்கடேஷ் அவர்கள் 1000 நாமம் 1000 கதைகள் என்று எம்பெருமானுடைய திருமேனி அழகை சொல்லக்கூடிய வண்ண வண்ண புத்தகங்களை நம்முடைய மண்ணுக்கு தந்திருக்கிறார். நாங்கள் ஏன் ஜெயா தொலைக்காட்சியில் பேரு புத்தகத்தோடு சொல்கிறோம் என்றால், அடுத்த தலைமுறை வாசிக்க வேண்டும், நேசிக்க வேண்டும், பண்பாட்டிற்குள் இறங்க வேண்டும் என்பதுதான் இந்த அருள் நேரத்தினுடைய நோக்கம். அந்த வகையில் எம்பெருமானுடைய திருமேனியினுடைய சிறப்பை, நாமத்தினுடைய பெருமையை சொல்லக்கூடிய விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 385வது ஸ்லோகம் குகாய நம. குகாய நம, குகாய நம என்று நாம் சொல்கின்றோமே, அதற்கு என்ன அர்த்தம்? உடனிருந்து கூட இருந்து காப்பவன் ரங்கன், நாராயணன், பெருமாள் என்பதுதான் அர்த்தம். இப்போ உங்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறேன் பாருங்கள். இந்த 385வது திருநாமம் குகாய நம அப்படின்னு நம்ம சொல்கிறோமே, அதனால் நமக்கு என்ன நன்மை, அதை இன்றைக்கி பார்ப்போம். கார்த்த வீரிய அர்ஜுனன், உங்களுக்கு புரிகிறதுக்காக பிரித்து சொல்கிறேன். கார்த்த வீரிய அர்ஜுனன் அப்படிங்கிற மன்னன் ஒரு மன்னனின் மகனாக பிறக்கிறான். இயல்பிலேயே இயற்கையிலேயே 2 கால்களையும் இழந்தவன். ஆனால் தத்தாத்ரேயர் என்கின்ற முனிவர் மீது கொண்ட அன்பால், கருணையால், பாசத்தால், அளவு கடந்த நேசத்தால் அவருக்கு பணிவிடை செய்கிறார். யாரு? கார்த்த வீரிய அர்ஜுனன் தத்தாத்ரேய என்கின்ற ஞான முனிவருக்கு விழுந்து விழுந்து பணிவிடை செய்கிறார். அதில் தத்தாத்ரேயர் ரொம்ப மெச்சினார். இப்படி ஒரு சீடன், இப்படி ஒரு பணிவிடை செய்கின்ற பரம்பொருளை நான் பார்த்ததில்லை. நீ கண்ண மூடி தவமிருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றலை உன் பணிவிடையில் பெற்றாய், 3 வரம் உனக்கு தரேங்கிறார். 3 வரம் தரேங்கிறார். சரி, 3 வரம் என்னென்ன வேணுங்கிறார். முதல் வரம் கேட்குறார் கார்த்த வீரிய அர்ஜுனன். ஐயா, நான் 2 கால்கள் இல்லாமல் இருக்கிறேன், எனக்கு உங்களுடைய அருளால் கால்கள் வேண்டும், தந்தேன். அடுத்து, நான் போருக்கு சென்றால் எதிரிகளோடு நான் வாளெடுத்து போர் புரிகின்ற போது எனக்கு 1000 தின்தோள்கள் வேணும். இன்றைக்கும் மரபிலே உண்டு. நம்முடைய கார்த்த வீரிய அர்ஜுனன் போருக்கு போனால் அவனுக்கு முன்பு 1000 தின்தோள்கள் அப்படியே படையெடுத்து நிற்பதை நாம் பார்க்கின்றோம். அதனால்தான் பிற்காலத்தில் வரலாறில் சொல்லுவாங்க, 85,000 ஆண்டுகள் வீரத்தோடும் ஞானத்தோடும் கருணையோடும் ஆட்சி புரிந்தவன் கார்த்த வீரிய அர்ஜுனன். இதை அப்படியே வச்சுங்க. 3வது வரம் என்னன்னு கேட்குறீங்களா? என் தந்தையின் மறைவுக்கு பிறகு நான் முடிசூட்டுக் கொள்வேன். என்னுடைய அரசாட்சியில் என்னுடைய மக்களுக்கு யாரேனும் தீங்கு விளைவிப்பதற்கு நினைத்தால், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், தீங்கு விளைவித்தால் அல்ல, தீங்கு விளைவிக்க நினைத்தால் அதை குறிப்பால் உணர்ந்து அவர் கண்முன்னே தோன்றி அந்த தீங்கை அழித்து மக்களை காக்க வேண்டும், தந்தேன்ட்டார். அதனால்தான் வரலாறில் சொல்கிறாங்க, 85,000 ஆண்டுகள் சூது கொலை கொள்ளை இல்லாமல் நினைத்த மாத்திரத்திலே கண்முன்னே தோன்றி எம்பெருமானுடைய அருளோடு கார்த்த வீரிய அர்ஜுனன் காத்தான் அப்படின்னு உண்டு. இதுக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் திண்டுக்கல்லுக்கு பக்கத்தில் தாடிக்கொம்பு அப்படின்னு ஒரு இடம் இருக்குது.
அங்கே இருக்கக்கூடிய அற்புதமான பெருமாள் இருக்கார், சௌந்தரராஜ பெருமாள்னு. இன்றைக்கும் அங்கே போய் வேண்டினீங்கன்னா காணாமல் போன பொருள் வந்துடும். கார்த்தி வீரிய அர்ஜுனன் வழிபட்ட அந்த சௌந்தரராஜ பெருமாள் திண்டுக்கலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தாடிக்கொம்பில் இருப்பதாக வரலாறு உண்டு. அதனால தான் கருணாகராச்சாரியார் போன்றவர்கள் வேடிக்கையாக சொல்லுவாங்க. அதனால்தான் திண்டுக்கல் பூட்டு ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஏன்னா அதனால்தான் பூட்டிட்டா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கலான்னு அன்றைக்கே முடிவு பண்ணியிருக்காங்க போலன்னு போகிற போக்கில் சொல்லுவாங்க. இந்த பெருமாளுடைய ஒவ்வொரு திருநாமத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு என்றாலும் கூட இந்த குகாய நம என்றால் உடனிருந்து காப்பது என்பது பொருள். குறையொன்றும் இல்லையே கோவிந்தா என்று எம்பெருமானுடைய திருமேனியை நாம் பற்றி அவனுடைய பாதார விந்தங்களை சேவிக்க விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் நாம் இடைவிடாது உச்சரிக்க வேண்டிய வார்த்தை 385வது திருநாமம் குறையொன்றும் இல்லை என்கின்ற குகாய நம, குகாய நம, குகாய நம. ஒரு நாளைக்கு ஒரு முறை சொல்லுங்க. எம்பெருமான் உடனிருந்து உங்களை காப்பான். நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெறலாம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். ஆனந்த ஆரம்பத்தில். வணக்கம்.